சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. அப்போ அடுத்தது என்ன? அது டெல்லி லெவல் வேர்ல்டுக்கான தலைவர். நாளைக்கு ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கும் ரஷ்யன் பிரசிடென்ட்டுக்கும் ஏதாச்சும் ப்ராப்ளம்னா கூட இவர் பேசலாமே, ஏன் இருக்கக்கூடாது? சிஎம்குள்ள அவர் அடக்காதீங்க. அவரை வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு நேஷனல் லெவல் உலக தலைவர். நேற்றுக்கே 10 இடத்துல கேரளாவில் நின்னா ஜெயிச்சிருக்கும், நாளைக்கு கர்நாடகத்தில் 10 இடத்துல நின்னா ஜெயிக்கும். ஆனா பேர் தமிழக வெற்றி கழகம். கேரளாக்கு போச்சுன்னா தமிழக வெற்றி கழகம் தான், ஆந்திராக்கு போச்சுன்னாலும் தமிழக வெற்றி கழகம் தான். நார்த்துக்கு போனா கேரளா, ஆந்திரா, கர்நாடகா நிலத்தையும் ஓபன் பண்றதுக்கான இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அதை செய்ய போறோம். நாளைக்கு ஒரு துணை பிரதமர் வரதுக்கு அப்ப வாய்ப்பு இருக்கா? பிரதமராக கூட வாய்ப்பு இருக்கு. ராகுல் காந்தி இருக்காரு. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு நீங்க வந்து ரீல்ஸ்ல ஆட்சி செய்யாதீங்க, ரியலா ஆட்சி செய்யுங்க அப்படிங்கிறாரு. வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. ரீல்ஸ் ஆட்சி செய்தது நீ, ரீல்ஸ் போறது நீ, சைக்கிள்ல போறது நீ, அதை படம் எடுக்கிறது நீ, நரிக்குறவர் வீட்டுல போய் சாப்பிடுறது நீ, அதை படம் எடுத்து வெளியிடுறது நீ. அதனால ரீல்ஸ் ஆட்சி நடத்தியது ஸ்டாலின் ஆட்சி, இது ரியல் ஆட்சி. சோசியல் மீடியா, சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் சொல்லக்கூடிய அதை பயன்படுத்தி ஒரு திட்டமிட்ட பணி நடந்து முடிந்திருக்கு. ஆக அது நம்முடைய கணக்கு சரியாமல் போய்விட்டது. ஆனால் இனிமேல் நாம் விஷாலாக இருந்து அதையும் முறியடிக்கக்கூடிய வகையில திரு ஸ்டாலின் அவர்களும் அதே சொல்றாரு. நம்மளும் சோசியல் மீடியாவை நோக்கி போனோம். இப்போ ஒரு எதிர்காலமே வந்துட்டு இப்போ இனிமேல் சோசியல் மீடியால தான் அரசியலே. ஆமா, அதை உங்களுக்கு சரியா பயன்படுத்த தெரியல. தேசிய கட்சியிலிருந்து ஒருத்தங்க அமைச்சராக இருக்காங்க 59 வருஷம் கழிச்சு. பெருந்தலைவர் காமராஜர் நாமம் வாழ்க, மக்கள் தலைவர் ராகுல் காந்தி வாழ்க. அண்ணா நினைத்ததை விஜய் நிறைவேற்றி இருக்கிறார். அண்ணாவின் கனவு நனவாகி இருக்கிறது. இது அண்ணாவோட வார்த்தைக்கு முரணா இல்லையா? மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி. இந்தியாவில் ஒரு மதசார்பற்ற அணிக்கு தலைமை தாங்குகிற இடத்தில் காங்கிரஸ். ஆனா சீமான் தமிழின துரோகி காங்கிரஸ்ன்றாரே. சீமான் ஒரு பைத்தியம். மனநோயாளிகளை பற்றி கேள்வி கேட்காது. சரி, வேணாம். தம்பி விடுதலை பொறை கொச்சைப்படுத்தி உலகம் முழுவதும் வசூலித்து வயிறு வளர்த்து கொண்ட நீ காங்கிரஸ் பற்றி பேச உனக்கு என்ன இருக்கு? இன்னும் கொடுக்குறாங்களே சார் திரள் நிதி. நீ ஏய்த்தே பிழைக்கிறவன், ஏமாற்றியே வாழுகிறவன். நீ காங்கிரஸ் எதுக்கு குற்றம் சாட்டுகிற? நீ இந்தியாவினுடைய விடுதலைக்கு வீக உயிர்த்த கட்சி, வியர்வை பாசனம் செய்த கட்சி, தலையை விலையாக கொடுத்த கட்சி. கட்சித்தீவு கொடுத்த கட்சி அதுதானே. முதலமைச்சர் ஆன பிறகுதான் அவருக்கு தெரியுது 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு. ஐயா அப்படியா? 10 லட்சம் கடனா? வெள்ளை அறிக்கை நிலம் நிதி நிலைமை உங்கள்கிட்ட சொல்றேன், எனக்கு கால அவகாசம் வேணும்னு கேட்டாரு. இவ்வளவு சார் ஆட்சி அமைச்சு 2 வாரம் ஆயிடுச்சு. நான் நல்ல வேலை என்னை வந்துட்டு நீங்க ஓட்டு போட்டு உள்ள அனுப்பி இருந்தீங்கன்னா எல்லாருமே நான் கேள்வி கேட்டு தொலைச்சிருப்பேன் அப்படிங்கிறாரு. ஒரு கேள்வியும் இவன் கேட்டு யாரும் தொலைக்க முடியாது. அது முன்னாடியே தெரியும் தானே சார் சிஎம் சாருக்கு. யாருக்கு? பட்ஜெட்டோட நிலைமை தெரியும். தெரிஞ்சும் ஏன் அப்படி சொன்னாரு? போட்டியிட்ட 234 தொகுதிகளிலும் டெபாசிட் இழந்துவிட்டு இன்னும் உயிரோடு இருப்பதே பாவம். சீமான் எல்லாம் விஜய் பத்தி எப்படி தம்பி கேள்வி கேட்க முடியும்? சீமான் ஒரு குட்டிச்சுவர், விஜய் ஒரு கோபுரம். குட்டிச்சுவர் கோபுரத்திட்ட எப்படி கேள்வி கேட்கறது? இவனும் தம்பி மூச்சு கொராட்டி சொல்றாரு. யாரு? பைத்தியம். அவனை போய் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. வேற ஏதாவது சப்ஜெக்ட் கேளு தம்பி. வணக்கம் சார். வணக்கம். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு முறையாக நிறைய ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது கூறியது கூறல் குற்றம் என்றார்கள் நன்னூல்ல. நியமித்தவர்களே மீண்டும் நியமிப்பது என்பது திமுகவின் கலாச்சாரம். எப்போதும் துரைமுருகன் மந்திரி, எப்போதும் ஐ பெரியசாமி மந்திரி, எப்போதும் KN நேரு மந்திரி, எப்போதும் KKSSR மந்திரி, எப்போதும் தங்கம் தென்னரசு மந்திரி, எப்போதும் செந்தில் பாலாஜி மந்திரி என்று நாட்டு மக்களினுடைய பணத்தில் மஞ்சள் குளித்தவர்கள் தொடர்ந்து அதிகாரத்தை அலங்கரித்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அரசியலுக்கு புதுமுகமாக இருந்தாலும் விஜய் மக்கள் மன்றத்தில், மக்கள் இயக்கத்தில் 4 நூற்றாண்டு காலமாக கடமையாற்றியவர்கள், வசதி வாய்ப்பற்றவர்கள், ஒண்டுவதற்கு ஒரு குடிசை இல்லாத தென்னரசு கூட மந்திரி ஆகிவிட்டார். காஞ்சிபுரம் தொகுதியில், ஸ்ரீபெரும்புதூரில் தொகுதியில் வெற்றி பெற்றவர். ஒரு நாள் பொழுதை கழிப்பதே பெரும் பாடு என்று, சோறுகறி தேடுவதை வாழ்க்கை ஆகிவிட்டது என்று வாழுகிற தம்பிமார்கள் அரசாங்க தேசிய கொடி கொட்டிய காரில் காவலர்கள் புடை சூழ அரசாங்க மாளிகையில் இன்றைக்கு குடியேறப் போகிறார்கள் என்பது அண்ணா அவர்கள் சாமானியர்களின் சகாப்தம் என்றார்.
அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னாலேயே காலம் அண்ணாவை கவர்ந்து கொண்டு சென்று விட்டது. அண்ணா நினைத்ததை விஜய் நிறைவேற்றியிருக்கிறார். அண்ணாவின் கனவு நனவாகி இருக்கிறது. சாமானியர்களின் சகாப்தம் தமிழ்நாட்டில் புலவந்திருக்கிறது. அண்ணா நினைச்சதை வந்துட்டு சிஎம் சார் நிறைவேற்றிட்டாருன்னு சொல்றீங்க. 59 வருஷம் கழிச்சு வந்துட்டு தமிழ்நாடு மினிஸ்ட்ரியில வந்துட்டு தேசிய கட்சியிலேருந்து ஒருத்தங்க அமைச்சராக இருக்காங்க. 59 வருஷம் கழிச்சு இது அண்ணாவோட வார்த்தைக்கு முரணா இல்லையா? அவர் சொன்னது வந்துட்டு இப்போ மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சின்றது. இப்போ அதுக்கு விஜய் சார் வந்துட்டு அதுக்கு முரணா இல்லை. அன்றைக்கு இருந்த காங்கிரஸை அண்ணா எதிர்த்தார் என்பது அன்றைக்கு இருந்த நிலைப்பாடு. இன்றைக்கு இந்தியாவில் ஒரு மதசார்பற்ற அணிக்கு தலைமை தாங்குகிற இடத்தில் காங்கிரஸ் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு மிலேச்சத்தனமான பாசிசத்தை எதிர்கொள்ளுகிற இடத்தில் காங்கிரஸ் இருக்கிறது. ஆனால் சீமான் தமிழின துரோகி காங்கிரஸ்ன்றாரே. சீமான் ஒரு பைத்தியம். மனநோயாளிகளை பற்றி கேள்வி கேட்காதீர்கள். சரி, திட்டம் வேணாம். ஆமாம், நாகரிகமாகவே இல்லை தமிழின துரோகின்னு சொல்லிட்டு யார் சொல்வது? அது நீ இல்லா துரோகி, நீ இல்லா நஞ்சிருக்கும் குப்பிகளை நடுக்கழுத்தில் தொங்கவிட்டு வெஞ்சமரில் திரிந்த வேங்கைகளின் நாயகன் தம்பி னுடைய விடுதலை போரை கொச்சைப்படுத்தி உலகம் முழுவதும் வசூலித்து வயிறு வளர்த்து கொண்ட நீ காங்கிரஸை பற்றி பேச உனக்கு என்ன இருக்கு? வசூலித்தின் திரள் நிதியை சொல்றீங்க? ஆமா, இந்தியாவுடைய விடுதலை போராட்டத்தில் 10 ஆண்டு காலம் நைனிட்டால் சிறையில் தவம் இருந்தவர் நேரு. திரள் நிதின்றது கேட்கிறாரு, அது ரெக்வஸ்ட் தானே. கொடுக்கறது கொடுக்காது ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அவங்க நம்புறாங்க, கொடுக்குறாங்க. அதுக்கு சீமான நம்ம சொல்லி பிரயோஜனம் இல்லை இல்லையா? யார் நம்புனா இவரை? உலக தமிழர்கள். உலக தமிழர்கள் மத்தியில் இனி போவியா நீ? உன்னால போக முடியுமா நீ? இன்னும் கொடுக்குறாங்களே சார் திரள் நிதி. அதான் சொல்றேன். நீ ஏய்த்தே பிழைக்கிறவன், ஏமாற்றியே வாழுகிறவன். நீ காங்கிரஸ் எதுக்கு குற்றம் சாட்டுகிற? நீ காங்கிரஸ் என்பது ஒரு தேசிய பாரம்பரியத்தில் வந்த கட்சி, இந்தியாவினுடைய விடுதலைக்கு வீக வகித்த கட்சி, வியர்வை பாசனம் செய்த கட்சி, தலையை விலையாக கொடுத்த கட்சி. கட்சித்தீவு கொடுத்த கட்சி அதுதானே. கேளுங்க, ஒரு தமிழீழ விடுதலை போராட்டத்தில் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையை சரியாக அணுகவில்லை என்பது காங்கிரஸ் மீது நான் இன்றைக்கும் வைக்கிற குற்றச்சாட்டு. அதற்காக காங்கிரஸையே பழிப்பது தான் அரசியலா? இல்லை சார், இன்னைக்கு அவங்க தமிழ்நாட்டு சூழ்நிலையை வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு உங்களை ப்ரெஷர் பண்ணி உங்ககிட்ட ஒரு மினிஸ்டர் பதவி வாங்குறாங்க இல்லையா? எங்களை ப்ரெஷர் எல்லாம் பண்ணலை. எங்கள் தலைவரை அதை விரும்பினார். தேசிய அரசியலில் இனி வருகிற காலகட்டம் காங்கிரஸ் கட்சி தான் இன்னும் இந்தியாவினை ஆளப்போகிறது. அதற்காக இன்றைக்கு வடபுலத்தில் தலைமை தாங்குகிற இடத்தில் ராகுல் காந்தி இருந்தால் தென்புலத்தில் தலைமை தாங்குகிற தகுதி இன்றைக்கு விஜய்க்கு காலம் தந்திருக்கிறது. அப்போ விஜய் அவன் நீ காணாமல் போனவன். உன்னை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள். நீ போட்டியிட்ட 234 தொகுதிகளிலும் டெபாசிட்டை இழந்துவிட்டு இன்னும் உயிரோடு இருப்பதே பாவம். ஆமா, எதுக்கு நிற்கிற நீ தேர்தலில்? உன்னுடைய நோக்கம் என்ன? சார், தேர்தலில் வந்துட்டு அவர் ஜெயிச்சாதான் நிற்கணும்னு அவசியம் இல்லை சார். அவர் மக்களுக்காக நான் போராடுறேன். நீ கடலில் எத்தனை புயல்களை சந்தித்தா என்பதெல்லாம் முக்கியம், கரை சேர்ந்தா என்பதுதான் முக்கியம். கரை சேருவதற்கு ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா உண்ட? ஒரு நாள் கரை சேருவேன். எப்படி கரை சேருவ நீ? உன் கொள்கை என்ன சொல்லு? தமிழ் தேசியம் தான் ஒரு கொள்கை. தமிழ் தேசியத்தை பேச உனக்கு என்ன உயோகம் இது இருக்கு? தமிழ் தேசியம்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? சரி, இப்போ 2 நாள் முன்னாடி கூட மாவீரர் தினம் அன்னைக்கு அவர் தான் வந்துட்டு இப்போ கூட்டம் போட்டாரு, பொதுக்கூட்டம் போட்டாரு. பொதுக்கூட்டத்தில் இப்போ சொல்றாரு, நான் நல்ல வேலை என்னை வந்துட்டு நீங்க ஓட்டு போட்டு உள்ள அனுப்பி இருந்தீங்கன்னா எல்லாரையுமே நான் கேள்வி கேட்டு தொலைச்சிருப்பேன் அப்படிங்கிறாரு. அதை பத்தி நீங்க? ஒரு கேள்வியும் இவன் கேட்டு யாரும் தொலைக்க முடியாது. ஏன்ட்ட கேட்க சொல்லுங்க அந்த கேள்வியை. அதுக்கப்புறம் இன்னொன்னும் சொல்லியிருந்தாரு, என்னன்னா வந்துட்டு இப்போ திரு விஜய் அவர்கள் வந்துட்டு பதவியேற்பப்போ சொல்லியிருந்தாரு, கஜானா காலி, இது மாதிரி வந்துட்டு இது முன்னாடி இந்த அரசு வந்துட்டு எல்லாத்தையுமே சுரண்டி எடுத்துட்டாங்க, அதனால நான் வெள்ளை அறிக்கை கொடுப்பேன் அப்படிங்கிற. அதை திரு சீமான் அவர்கள் விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு. என்ன சொல்றாரு? இது மாதிரி உங்களுக்கு இப்போதான் தெரியுமா இது மாதிரி பட்ஜெட் இல்லை, நிதி இல்லைன்றது? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் தானே, தெரிஞ்சு ஏன் அப்போ மக்களை ஏமாத்துறீங்க அப்படின்னு கேட்க. ஒன்றும் ஏமாத்தலையே, நிலைமையே சொன்னார். அது முன்னாடியே தெரியும் தானே சார் சிஎம் சாருக்கு? யாருக்கு? பட்ஜெட்டோட நிலைமை தெரியும். தெரிஞ்சும் ஏன் அப்போ அப்படி சொன்னாரு? என்ன சொன்னாரு? அப்போ அவர் கொடுத்த வெள்ளை அறிக்கை நிதி நிலைமை உங்கள்கிட்ட சொல்றேன், எனக்கு கால அவகாசம் வேணும்னு கேட்டாரு. எவ்வளோ சார்? அவங்க ஆட்சி அமைச்சு 2 வாரம் ஆயிடுச்சு. உடனே வந்துருமா நிதி? சரி, இல்லை எப்போக்குள்ள வரும்? ஏன் மந்திரி சபை இன்னும் ஃபார்ம் ஆகல? சீமான் எல்லாம் விஜய் பத்தி எப்படி தம்பி கேள்வி கேட்க முடியும்? சீமான் ஒரு குட்டிச்சுவர், விஜய் ஒரு கோபுரம். குட்டிச்சுவர் கோபுரத்தில் எப்படி கேள்வி கேட்கறது? ஆனா வின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த குட்டிச்சுவர் நீங்க சொல்ற சீமான் அவர்களை தானே. அது அவருக்கு நாகரிகம், அது அவருக்கு பண்பாடு.
இன்னைக்கு தான் தமிழ்நாட்டு அரசியல் நாகரிகம் நாற்காலி போட்டு உட்கார்ந்துருக்கு. சார் இவர் பார்க்க போனது நாகரிகம்னா அவர் வீட்டுக்கு வெளில வந்து அவர் வரவேற்றதும் நாகரிகம் தானே சார்? அதைத்தான் சொல்றேன். அது ஏன் தலைவன் தானே இந்த நாகரிகத்தை அகரம் எழுதனா? இவனும் தம்பின்னு மூச்சுக்கு ஒரு வாட்டி சொல்றாரு. யாரு பைத்தியம்? அவனை போய் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. வேற ஏதாவது சப்ஜெக்ட் கேளு தம்பி. மீண்டும் வந்தே மாதரம் வந்துட்டு முதல்ல பாடப்பட்டது ஒரு சர்ச்சை வந்துட்டு சோஷியல் மீடியா ஃபுல்லா வருது. அதை பத்தி சார்? அது கவர்னர் மாளிகையில் நடந்தது. அன்னைக்கு பதவியேற்பு விழாவில் பாடினாங்க. த கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி கவர்னர். பதவி பிரமாணம் செய்து வைப்பதும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைப்பது ஒரு கவர்னருடைய கடமை. ஆகவே ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி தான் அதற்கு முடிவெடுக்க வேண்டும். அவர் அந்த முடிவை எடுத்து நடைமுறைப்படுத்தினார். இதில் எங்களுக்கு வந்து சங்கடமும் இல்லை, எங்களுக்கு எந்த நெருடலும் இல்லை. நாங்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகளை நாங்கள் தமிழ்தாய் வாழ்த்துக்கு தான் முதலிடம் தருவோன்னு எங்கள் சட்டப்பேரவை தலைவர் ஜேசிடி பிரபாகர் சட்டமன்றத்திலே அறிவிச்சிட்டாரு. இப்போ ஏடிஎம்கேலேருந்து உங்களுக்கு ஒரு சாரார் வந்துட்டு திரு எஸ்பி வேலுமணி அவங்க வந்து இந்த அமைச்சரவையில் வந்துட்டு இடம் கிடைக்கும்னு எல்லாருமே ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. யார் சொன்னா? இல்லை, மக்கள் ஜென்ரலாக பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அவங்களுக்கு கொடுக்கலன்றது வந்துட்டு ஏமாற்றமும் சில பேர் கிடைச்சிருக்காங்க, சில பேர் நல்லதுன்றாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தாவேக்காவுக்கு அவர்கள் ஆதரவு தந்தார்கள். எடப்பாடியினுடைய அறமற்ற அரசியலுக்கு ஒரு முடிவுரை எழுதப் போகிறார்கள். அதிமுகவினுடைய பொதுக்குழுவை கூட்டி ஒரு அறமற்ற அரசியலை செய்த அயோக்கியன் எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் வாழ்வை முடிக்கப் போகிறார்கள். அது 2 நாளில் தெரிஞ்சிடும். தாவேக்காவுக்கு ஆதரவு தந்தது என்பது நாங்கள் கேட்டு அவங்க ஆதரவு தரல, அவர்களாகவே தந்த ஆதரவு. ஆனால் நீங்கள் வேணான்னு சொல்லலை இல்லையே சார்? நாங்கள் ஏன் வேண்டாம்னு சொல்ல போகிறோம்? ஆதரவு ஒருத்தன் தர்றோம் வேண்டாம்னு யாராவது சொல்லுவாங்களா? இல்லை, அது எதிர்காலத்தில் நீங்கள் திரும்பவும் கூட சேர்ந்துக்கலாம். இல்லை, அது ஒரு தீண்டத்தக்காத பாவம் ஒன்றும் கிடையாது. நாளைக்கு அப்போ சேர வாய்ப்பு இருக்கு. அது தலைவர் முடிவு பண்ணுவார். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா வந்து நிறைய நல்ல விஷயம் இருக்கு. அதில் ஒன்று வந்துட்டு 7 தலித் மினிஸ்டர்களை வந்துட்டு இந்த சட்டசபையில் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. மினிஸ்டர் இதில் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்துட்டு இந்த முதல் முறை நடந்திருக்கு தமிழ்நாடு அரசியல் இதுலேயே. அந்த நல்ல விஷயத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? பேரவை துணைத் தலைவர் உட்பட 8 பேர் ஆண்டாண்டு காலம் அழுத்தப்பட்ட சமூகத்தில் இருந்தவர்கள் இன்றைக்கு தேசிய கொடி கட்டிய அரசாங்க காரில் அவர்கள் பவனி வருகிறார்கள். அரசு மாளிகையில் அவர்கள் குடியேறப் போகிறார்கள். அம்பேத்கர் எந்த கனவை கண்டாரோ அந்த கனவை நனவாக்குகிற தலைவனாக விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார். ஆகவே தலித்து மக்களினுடைய இரத்தத்தையும் கண்ணீரையும் காவு கேட்டு அவர்களை வைத்து வயிறு வளர்த்தவர்கள் இனிமேல் தமிழ்நாட்டில் இயக்க நடத்த முடியாது. அவர்களுக்குமான தலைவனாக இன்றைக்கு விஜய் அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள். சார் ஆக்சுவலாக சொன்ன எல்லாமே ஒன்று ஒன்றா செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. பட் ஆனால் அவர் இன்னும் செய்யவே ஆரம்பிக்கலை அப்படிங்கிற மாதிரி வந்து. ஆமாம், இன்னும் ஆரம்பிக்கலை. இன்னும் நிறைய நல்லது மக்களுக்காக. இன்னைக்கு நீங்கள் காலையில் பத்திரிகையை பார்த்தீங்கன்னா அந்த வண்டல் மண்ணை விவசாயிகள் இலவசமாக எடுத்து செல்லலான்னு இன்னைக்கு அறிவித்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு பெண்களை பாதுகாப்பதற்கு ஒரு சிங்கப்படை பவானீஸ்வரி என்கிற காவல்துறை அதிகாரியை, ஒரு பெண்மணியை டிஐஜியாக இன்னைக்கு நியமிச்சிருக்கிறார். தமிழ்நாட்டில் இன்றைக்கு அந்தந்த காலங்களில் என்னென்ன குறிப்பறிந்து செய்ய வேண்டுமோ அதை செய்கிற முதலமைச்சராக அவர் தன்னை இன்றைக்கு நிலைநிறுத்தி கொண்டே இருக்கிறார். விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்ட தலைவனாக தன்னை தகவமைத்து கொள்ள வேண்டும் என்கிற தாகமும் பசியும் எங்கள் தலைவர் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. ஒரே ஒரு நைட்ல வந்து 100க்கும் மேற்பட்ட ரவுடிகளை வந்துட்டு நைட்டோட நைட்டா வந்துட்டு அவர் கைது செய்து ஒரு சட்ட ஒழுங்கு ரொம்ப ஒரு சீரியஸா இந்த வாட்டி பாக்குறாரா? மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு அதான் 100 ரவுடிகளை, இந்த நாட்டில் கூலிக்கு கொலை செய்யக்கூடிய குண்டர்களை இன்றைக்கு அவர் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார். சவுக்கு சங்கர் அரசின் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்தவர். ரைட் டு டிஃபர், ரைட் டு கிரிட்டிசைஸ். அரசாங்கத்தை கேள்வி கேட்க வேண்டும், விமர்சிக்க வேண்டும். அதற்கு பேர் தான் ஜனநாயகம். அந்த ஜனநாயக கடமை சவுக்கு சங்கரை திட்டமிட்ட முறையில் அவரை இழித்து பழித்து அவரை சித்திரவதை செய்து அவர் குடியிருந்த வீட்டில் மலத்தை வாரி வீசி அவர் தமிழ்நாட்டில் இருக்க முடியாத அளவுக்கு நெருக்கடியை உருவாக்கிய மிக கொடூரமான ஸ்டாலின் ஆட்சியில் சங்கடப்பட்டவரை இன்றைக்கு அவர் மீது போட்ட குண்டர் சட்டத்தை எங்கள் தலைவர் இன்றைக்கு ரத்து செய்திருக்கிறார்.
கருத்துரிமைக்கு காவல் அரணாக என் தலைவன் கண்ணுக்கு தெரிகிறான். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ஒரு கிரிட்டிசிசம் வைக்கிறாரு. நீங்க வந்து ரீல்ஸ்ல ஆட்சி செய்யாதீங்க, ரியலா ஆட்சி செய்யுங்க அப்படிங்கிறாரு. ரீல்ஸ் ஆட்சி செய்தது நீ சிவகங்கையில் தெருவில் நடந்து போய் டீ குடிச்ச. நீ டீ குடிக்க போகும்பொழுது 4 பேர் உன் கூட வந்தானா நாதியற்றவன் நீ. உன் தலைவன் காலையில் உங்கள் அப்பன் காலையில் வாக்கிங் போகும் பொழுது உங்கள் கனவை சொல்லுங்கன்னு சொன்னான். அந்த 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 பையன் சொன்னான் ஜனநாயகன் எப்படி வரும்னு கேட்டான். அந்தால நிப்பாட்டிட்டான். ரீல்ஸ் போகிறது நீ, சைக்கிளில் போகிறது நீ, அதை படம் எடுக்கிறது நீ, நரிக்குறவர் வீட்டில் போய் சாப்பிட்றது நீ, அதை படம் எடுத்து வெளியிடுறது நீ. அதனால் ரீல்ஸ் ஆட்சி நடத்தியது ஸ்டாலின் ஆட்சி, இது ரியல் ஆட்சி. திரு ஸ்டாலின் அவர்களும் அதே சொல்றாரு. நம்மளும் சோஷியல் மீடியாவை நோக்கி போகணும், நம்மளும் சோஷியல் மீடியாவில் வந்து அரசியல் பேச ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற. அதை பற்றி நீங்கள் இப்போ ஒரு எதிர்காலமே வந்துட்டு இப்போ இனிமேல் சோஷியல் மீடியாவில் தான் அரசியலே. ஆமாம் அதை உங்களுக்கு சரியாக பயன்படுத்த தெரியல. உங்களுக்கு பயன்படுத்துறதுக்கான அறிவு இல்லைங்கிறத விட ஆர்வம் இல்லை. அதை செய்யக்கூடிய உணர்வுள்ள தொண்டர்கள் உங்கள் கட்சியில் இல்லை. எங்கள் கட்சியில் படிக்காத ஒரு பாமரன் கூட சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி அவன் கொடியை பறக்க விடுறான். நாஞ்சில் சம்பத் ஒரு இடத்துல பேசிய பேச்ச ஒரே இரவில் 3 லட்சம் பேர் பார்க்கிறார்கள். ஸ்டாலின் பேசினா 90 பேர் பார்க்குறான். பெண்கள் பாதுகாப்பு தாவை காட்சியில் எதிர்காலத்தில் எப்படி சார் இருக்கும்? சரியாக இருக்கும். பெண்களை பாதுகாப்பது தான் அவருடைய நோக்கமே. டைரெக்டாக சென்ட்ரலுக்கு போகிறாரும் நிறைய பேர் சொல்கிறாங்க. இல்லை அந்த செல்வாக்கு அவருக்கு இருக்குது. ஏன்னா எங்களுக்கு வந்துட்டு இப்போ அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தரே எங்கள் பேட்டியில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அவர் வந்துட்டு இப்போது ஜஸ்ட் ஒரு சிஎம்குள்ளே அவர் அடக்காதீங்க, அவரை வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு நேஷனல் லெவல் உலக தலைவர். நேற்றுக்கே 10 இடத்துல கேரளாவில் நின்னா ஜெயிச்சிருக்கும். நாளைக்கு கர்நாடகத்தில் 10 இடத்துல நின்னா ஜெயிக்கும். இன்னைக்கு சவுத் இந்தியாவுக்கு தலைவர் இன்னைக்கு விஜய் தான். ஸ்டாலினுக்கெல்லாம் அந்த இடம் இல்லை. இன்னி ஸ்டாலின் திமுகவுக்கு தலைவனாக இருப்பாங்கிறதே சந்தேகம். இந்திய கூட்டணியில் தாவேக்கா வந்துடும். அது அந்த கூட்டணிக்கு இனிமேல் என்ன பேர் வைக்க போகிறாங்கன்னு தெரியாது. அந்த கூட்டணி இப்போ நீ சின்ன பின்னம் ஆயிடுச்சு. அது இனி ராகுல் காந்தியும் தலைவரும் யோசித்து அதுக்கு முடிவு அறிவிப்பாங்க. இல்லை ஏன் அப்படின்னா இப்போது நடுவில் வந்துட்டு அவருக்கு ஆதரவு இப்போ மற்ற கட்சியிலேருந்து தேவைப்படுறப்போ அவர் அப்போ ரொம்ப உறுதியாக இருந்தார். என்டிஏலேருந்து யாரையும் நான் சேர்த்துக்க மாட்டேன், ஆமாம் நான் வந்து அது ரொம்ப தெளிவாக இருக்கேன், யாரும் வந்தாலுமே அவர் வேணான்னாரு. ஆமாம். அப்படி இருந்துமே அவர் வந்துட்டு ஒரு பாஜக பி டீம்னு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை வைக்கிறாங்க இல்லையா, அதை நீங்கள் எப்படி? அது பாஜக பி டீம்னு சொன்னாலும் தூக்க மாத்திரை வாங்கி தூங்கிட்டு இருக்கான். அப்போ பாஜகவுக்கு பி டீமுக இருந்துன்னா நாங்கள் இந்த முடிவு எடுப்போமா? எங்களுக்கு இருக்கிற கொள்கை தெளிவு திமுகவுக்கு கூட கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சியும் அணுகலை. அவர் அணுகினால் அவங்க ஆதரவு தந்திருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு ஆதரவு தருகிறேன் என்று உறுதியாக முடிவெடுத்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் பேராசிரியர் காதர் மைதீனை சித்தரஞ்சர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நீங்கள் எடுத்திருக்கிற முடிவை உடனே ஆதரவு கொடுக்காதீங்கன்னு சொல்லி அதை பின்வாங்க வச்சாங்க. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எடுத்த முடிவை எடுத்ததற்கு பிறகு விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் நண்பர் தொல் திருமாவளவனை சித்தரஞ்சன் தாஸ் வீட்டில் கூட்டி வைத்து முடிவை இப்போ அறிவிக்காங்கன்னு சொல்லி ஒரு 4 நாட்கள் நாங்கள் தாளம் படுமோ தரிபடுமோ நான்படும்பாடு சொல்லத்தான் படுமோ எண்ணத்தான் படுமோ கேட்கத்தான் படுமோ என்று எங்களை படாத பாடு வைத்ததற்கு பின்னாலே திமுக இருந்தது. திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற கட்சி பகைமுகம் பாராட்டிய எடப்பாடி பழனிசாமி என்கிற அவரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக்குவதற்கு திமுக ஆதரவு கொடுக்கிற மனநிலைக்கு வந்தது. எடப்பாடி பழனிசாமியை தேர்தல் களத்தில் கடுமையாக விமர்சித்த உதயநிதி ஸ்டாலின், நான் வேண்டுமானால் எடப்பாடியிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், தாவைக்காவை ஆட்சி அமைக்க அனுமதிக்கக்கூடாது என்று திமுக ஆதரவில் அதிமுக ஆட்சி என்கிற தற்கொலை முடிவுக்கு ஸ்டாலின் வந்தார். அதை தாண்டி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளர் பேபி அவர்களை தொடர்பு கொண்டு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் 2 உறுப்பினர்களை அதிமுக ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுங்கள் என்று இந்த ஸ்டாலின் பேசினார். இதைவிட ஈனத்தனம் வேற எங்கேயாவது உண்டா? சரி, திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் வந்து ஸ்டாலின் அவர்கள் நிற்கிறதா பேசிக்கிறாங்க. என்ன டெபாசிட் இழப்பாரு? வேற என்னது? தாவேக்கா சார்பா யார் சார் நிற்க தெரியல. அது தலைவர் தான் முடிவு பண்ணும். சரி சார். இப்போ விஜய் சார் வந்துட்டு நாளைக்கு ஒரு துணை பிரதமர் ஆகிறதுக்கு அப்போ வாய்ப்பு இருக்கா? பிரதமராக கூட வாய்ப்பு இருக்கு. ராகுல் காந்தி இருக்காரு. அதைத்தான் சொல்றேன். பிரதமராகுவதற்கான செல்வாக்கும் அவருக்கு இருக்கு. செல்வாக்கும் இருக்கு. இப்போ தாவேக்கா கட்சி வந்துட்டு நெக்ஸ்ட் நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா இப்போ கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறதுக்கான இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அதை செய்ய போகிறோம். ஆனால் பேர் தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகம்னு இருந்தால் என்ன?
இப்போ கேரளாவுக்கு போச்சுன்னா அது தமிழக வெற்றி கழகம் தான். கேரளாவுக்கு போனாலும் அதனால ஆந்திராவுக்கு என்ன? போச்சுனாலும் தமிழக வெற்றி கழகம் தான். கர்நாடகாக்கு- அதுக்காக பேரை மாற்றோம், அதெல்லாம் முடியாது. சரி சார். அப்போ நார்த்துக்கு போனா நார்த்துக்கு போனாலும் தமிழக வெற்றி கழகம் தான். ஒரு கட்சியை பேரை எதுக்கு தம்பி மாற்றணும்? அது உங்களுக்கு அங்க இருக்கிறவங்க கொஞ்சம் அந்நியப்பட்டு அப்படி போவாது. அதெல்லாம் போகாது, அதெல்லாம் போக வாய்ப்பில்லை. சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ விஜய் சாரோட அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்? ஏன்னா தினமும் நாங்க பார்க்கறோம், தினமும் ஒரு சினிமா பார்க்குற மாதிரி இருக்கு. அதிரடியான முடிவுகள், ஏதாவது யாராவது லஞ்சம் வாங்கினாங்கன்னா உடனே சஸ்பெண்ட். இல்லை, அடுத்த கட்ட நகர்வு ஜூன் மாதம் சட்டமன்றம் கூடணும், ஆளுநர் உரையாற்றணும், அதற்கு பிறகு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யணும். நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யக்கூடிய வேலையை அந்த துறைக்கு பொறுப்பேற்றிருக்கிற மரிய வில்சன், ஒரு நல்ல கற்றறிந்த பேராசிரியர், டாக்டரேட் PhD பட்டம் பெற்றவர், தலைசிறந்த கல்வியாளர், ஒரு மானிட பற்றாளர், அந்த வேலையை பார்க்கணும். அதற்குரிய ஆலோசனைகளை தலைவர் வழங்குவார். நிறைய பேர் அதையுமே வந்து விமர்சனம் பண்றாங்க சார். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு, அவர் எப்படி வந்துட்டு பட்ஜெட் போடுவார் அப்படின்ற விமர்சனமும் வைக்கிறாங்களே சார். இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் வந்தால் பட்ஜெட் போடக்கூடாதா? இல்லை, நான் வைக்கிறாங்க அப்படி சொல்கிறேன். போட முடியாதுன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் தெரியாத நிர்மலா சீதாராமனே பட்ஜெட் போடலையா? சார், இப்போது இந்த பெண்கள் மீதான வன்முறைகள் இருக்குல்ல சார், அதற்கு ஒரு நிரந்தர முடிவு ஏற்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கான பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. சார், இப்போது தாவேக்கால வந்துட்டு ஆரம்ப நிலையிலே வந்து சேர்ந்த நிறைய பேர் இப்போ வந்துட்டு MLA மினிஸ்டர்ஸ்ன்ற பதவிகள்லாம் வந்து நீங்களும் ஆரம்ப நிலையிலே அவருக்கு வந்து நீங்கள் ஆதரவு. ஆரம்ப நிலையில் டிசம்பர் 5ஆம் தேதி தான் சேர்ந்தேன் நான். இப்போ வந்தவங்களுக்கு முன்னாடியே நீங்கள் சேர்ந்துருந்தீங்க தான் சார் நிறைய பேருக்கு. ஆமாம். அப்போ உங்களுக்கு எதுவும் கொடுக்கப்படல, உங்களுக்கு எதுவும் வருத்தம்? எனக்கு நான் ஒன்றுமே கேட்கவே இல்லையே. உங்களுக்கு அது கொடுக்கலன்னு வருத்தம்? ஏன்னா நீங்கள் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு. நான் என் பாணி வேறு தம்பி. நான் வந்து அரசியலில் எந்த அதிகார பதவியும் வரமாட்டேன். ஐயா, நேற்று ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் வந்துட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு வந்துட்டு எப்படி அவர் தலைமைக்கு ஆபத்து வருமோ, அதே மாதிரி திரு MK ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி, அவரோட தலைமைக்கும் வந்துட்டு ஆபத்து வரும்னு சொன்னீங்க. அது எதை வச்சு? அதற்கான ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் ஸ்டாலினுக்கு அவருடைய தலைமைக்கு இன்றைக்கு ஒரு பெரிய ஊனம் குளத்தூரில் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு முதலமைச்சராக இருந்தவர் குளத்தூரில் தோற்று போயிருக்கிறார். அந்த கட்சி தன்னுடைய இருப்பை இழந்து கொண்டிருக்கிறது. அதை தாண்டி அந்த கட்சியில் கனிமொழி அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஸ்டாலினிடத்திலே எனக்கு ஒரு தொகுதி வேண்டும், தமிழ்நாட்டு அரசியலில் நான் கவனம் செலுத்த விரும்புகிறேன்னு சொன்ன பொழுது ஸ்டாலின் கண்டுகொள்ளவில்லை. நீங்களே கலாட்டா மீடியாவே திமுக தொண்டர்களிடத்தில் ஒரு வாக்கெடுப்பு நடத்தினா கனிமொழிக்கு இருக்கிற ஆதரவு ஸ்டாலினுக்கு இல்லை. கிரவுண்ட் வேல்யூ கனிமொழிக்கு தான் இருக்குது. ஆகவே திமுகவில் எதிர்பாராத நேரத்தில் ஒரு பிளவு ஏற்படும். அண்ணன் ஸ்டாலின் தலைமைக்கு ஆபத்து வரும். கனிமொழி அந்த இடத்தை அலங்கரிக்க வாய்ப்பு இருக்கிறது. சார், ஒரு CM அவரோட தொகுதியில் தோத்ததுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? சேகர்பாபு தான் காரணம். எதை வச்சு சார் சொல்கிறீங்க? சேகர்பாபு அந்த தொகுதியினுடைய கேர் டேக்கராக நியமித்தார் ஸ்டாலின். இப்போ அவர் தோற்று போகிறப்போ இவர் அழுதுட்டு இருந்தாரே சார். அதெல்லாம் நீலி கண்ணீர். தோற்பதற்கு அவர் தான் காரணம். ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் நான் தான் காரணம், என் தோல்வி அது அவருடைய அரசியல் கண்ணியம். அது பெருந்தன்மை. தோற்றதற்கு நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன்னு அவர் சொன்னார். ஆனால் தோற்றதுக்கு காரணம் சேகர்பாபு தான். ஏன்னா RK நகரில் அந்த துறைமுகம் தொகுதியில் MLA-யாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் குளத்தூர் தொகுதிக்கும் தன்னை MLA-யாக பாவித்து கொண்டார். அங்கே இருக்கிற கான்ட்ராக்ட், அங்கே இருக்கிற ஒப்பந்தம், அங்கே இருக்கிற திட்டங்கள், முதலீடுகள் எல்லாத்திலையும் கோடிகளை தேடி ஐஸ்வர்யவான்கள் பட்டியலில் சேகர்பாபு வந்தார். அந்த கட்சியில் இருக்கிற எந்த நிர்வாகிக்கும் உரிய மதிப்பும் மரியாதையும் சேகர்பாபு கொடுக்கலை. யாருடைய குரலையும் காது கொடுத்து கேட்க சேகர்பாபு தயாரில்லை. சேகர்பாபுனுடைய அடாவடித்தனம், அத்துமீறல், ஆக்கிரமிப்பு குளத்தூரில் அதிகம் இருந்ததால் தலைவருடைய தொகுதியில் இப்படி ஒரு தாந்தோண்டித்தனமானவன் வந்து ஆட்டம் போடுகிறான் என்கிற எரிச்சலில் திமுக தொண்டர்களை திமுகவுக்கு ஓட்டு போடலை. சரி, இப்போ திரு ஸ்டாலின் அவரோட தோல்விக்கு திரு சேகர்பாபு தான் காரணம்ன்றீங்க. ஆனால் அவர் இருந்த இடத்துல ஜெயிச்சிட்டாரு. அவர் நிறைய அந்த தொகுதிக்கு நிறைய செய்திருக்கிறாரு. இன்னும் ஒரு நாள் அவகாசம் இருந்தால் நாங்கள் ஜெயிச்சிருப்போம். தாவேக்கா க்ளோஸ் காலில் மிஸ் ஆயிடுச்சு. ஆமாம். ஓகே சார், மிக்க நன்றி சார். நன்றி. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment.